ஆக்ட்ரஸ் அஞ்சலிக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது. அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் கூட. அந்த ப்ரொடியூசருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸும் ஆகிருக்கு. ரெண்டு பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. வெரி சூன் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் தான் எல்லா இடத்துலயுமே ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் அஞ்சலி தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஹீரோயினா என்ட்ரி கொடுத்திருந்தாலும் தமிழ் சினிமால தான் அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்ல டைரக்டர் ராமோட டைரக்ஷன்ல வெளியான கற்றது தமிழ் படம் மூலமா தான் அவங்க ஹீரோயினா என்ட்ரி ஆனாங்க. அவங்களோட அந்த யதார்த்தமான நடிப்புல ஒட்டுமொத்த கோலிவுட் ஃபேன்ஸையும் அவங்க பக்கம் திரும்பி பார்க்க வச்சாங்க. அதை தொடர்ந்து அங்காடி தெரு, தூங்கா நகரம், எங்கேயும் எப்போதும், வத்திக்குச்சி, இறைவி இந்த மாதிரி பல படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படங்கள் எல்லாமே அஞ்சலியோட ஆக்டிங் கரியருக்கு ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. அஞ்சலி இப்படி தன்னோட ஆக்டிங் கரியர்ல ரொம்பவே பிஸியா இருந்தாலும் அதை தொடர்ந்து அவங்கள பத்தின ரூமர்ஸும் ஒரு பக்கம் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. எங்கேயும் எப்போதும் பலூன் படத்திலையும் ஜெய் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து படம் நடிச்சுட்டே இருந்ததுனால ரெண்டு பேரும் டேட் பண்றாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, லிவிங் டுகெதர்ல இருக்காங்க, வெரி சூன் மேரேஜும் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கு அவங்க ரெண்டு பேர் தரப்புல இருந்தும் நாங்க வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல அஞ்சலிக்கு சரியான படங்கள் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ அவங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா இப்போ 3 படங்கள்ல கமிட் ஆகி பேக் டு பேக் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்கும் போதுதான் இப்போ தெலுங்கு சினிமால இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ரொடியூசர் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த ப்ரொடியூசருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸும் ஆகிருச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி சூன் மேரேஜும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் ரூமரா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அஞ்சலி தரப்புல இருந்து கிளாரிபிகேஷன் வெரி சூன் கொடுப்பாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட லைஃப்ல நான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு இருந்தேன். அது என்னோட கெரியருக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருந்துட்டே இருந்துச்சு. அதனால என்னோட கெரியர் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அஞ்சலி ஒரு இன்டர்வியூல கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அஞ்சலி ஒரு டிவோர்ஸ் ஆன ப்ரொடியூசர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. வெரி சூன் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு வந்துட்டு இருக்க இந்த நியூஸுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, அவங்களோட கிளாரிபிகேஷன் என்னவா இருக்க போகுது, இது உண்மையா இல்ல வெறும் ஜஸ்ட் ரூமரா மட்டும் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கா, இது எல்லாத்துக்கும் அஞ்சலி சீக்கிரமா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே தொடர்ந்து சோஷியல் மீடியால கேட்டுட்டு இருக்காங்க.